நல்ல உயரம். அதுவும் என்ன மாதிரியா? ம். ஆ, அப்புறம் அளவான உருவம். எப்படி என்ன மாதிரி இருப்பாரா? ம், அப்படியே. சரிதான், விட்டா நானும் சொல்லிட மாட்டீங்களே. அதுல என்ன மாமா சந்தேகம்? அது நீங்களே தான். சரி, அப்புறம் சொல்லுங்க. பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும். ம். அவர் முகத்தை விட அவர் மனசு அவ்வளோ அழகா இருக்கும். அவர் எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். ம்ஹும். தப்பு மீரா, நீங்க கிடைச்சதுதான் அவர் செஞ்ச அதிர்ஷ்டம்னு சொல்லணும். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சார், அவரு கிடைச்சதுதான் எனக்கு அதிர்ஷ்டம். விட்டு கொடுக்க மாட்டீங்களே. சரி, மேல சொல்லுங்க. அவருக்கு பொண்ணுங்கனாலே சுத்தமா பிடிக்காது. எனது பொண்ணுங்கனால பிடிக்காதா? ஏன் சாமியாரா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். அவருக்கு என்னமோ பொண்ணுங்கன்னா பிடிக்காது. ஆனா அவருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவர் அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பாரு. வாவ், என்ன ஒரு ஒத்துமை. எனக்கும் எங்க அம்மானை ரொம்ப பிடிக்குங்க. நானும் எங்க அம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்பேன். அதான் எனக்கு தெரியுமே மாமா. அது சரி, பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்குள்ள லவ்? அதான் சார் விதி. பிடிக்காத ரெண்டு மனசையும் சேர்த்து வச்சு, பிடிக்கும்போது பிரிச்சு வச்சு, பிரிவோமா சேர்வோமான்னு ஒரு புதிரை வச்சிட்டான் சார். இப்ப எனக்கு சுத்தமா புரியல மீரா. புரிஞ்சிட்டா விளக்க வேண்டிய அவசியமே இருக்காது சார். ஓ, யாருக்கு சொல்றீங்க? இல்ல சார், நான் பொதுவா தான் சொன்னேன். சரி, விஷயத்துக்கு வாங்க. யார் முதல்ல லவ் ப்ரப்போஸ் பண்ணா? ரெண்டு பேருமே தான் சார். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டோம். வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் சொல்லாமலே லவ் பண்றீங்களா? ம், ம். காதலுக்கு வார்த்தை முக்கியம் இல்ல சார். சரி, உங்க லவரை முதல் தடவை எப்போ பாத்தீங்க? அவரை முறையா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் சந்திச்சேன். ஆக்சிடென்ட்லயா? ஆமா சார். சரி, மேல சொல்லுங்க. எங்க வீட்ல நான், என் அக்கா, தங்கச்சிங்க, அம்மா, அப்பான்னு பெரிய குடும்பம். எங்க வீட்ல சந்தோஷத்துக்கு குறையே இருக்காது. இத்தனை பேர் கூட பிறந்தவங்க இருந்தா சந்தோஷமா தானே இருக்கும். ம். அப்பா கண்டக்டரு, அம்மா வீட்ல இருந்தே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணாங்க. ஓ, உங்க அம்மா அவ்வளவு சூப்பரா சமைப்பாங்களா? ம். நீங்க சாப்பிட்டு பார்த்தா தெரியும். நம்ம கோதாவரி ஆண்டி மாதிரி சமைப்பாங்களா? ம், ஆமா. என்னோட அக்காவோட கைப்பக்குவமும் சூப்பரா இருக்கும். மீரா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சுந்தரோட வைஃப் மீனாட்சியோட கைப்பக்கமும் சூப்பரா இருக்குங்க. ஓ. என் அம்மாவும் அக்காவும் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஸ்வீட் காரம் எல்லாம் செய்வாங்க. ஓ, அப்போ அந்த கேட்டரிங் சர்வீஸ்ல நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க? ஏன் இல்ல, என்னோட பங்கு தான் முக்கியமான பங்கு. என்ன, சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்றதா? ம். ஏய், கூல் கூல் கூல், நான் சும்மா சொன்னேன். சரி, அப்படி என்ன வேலை செய்வீங்க? வேற என்ன, டெலிவரி தான். டெலிவரியா? ஆமா, செய்யறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு டெலிவரி பண்றது முக்கியம். அதுவும் ஆன் டைம்ல டெலிவரி பண்றது முக்கியம். ஓ, ஒரு தடவை அண்ணா நகர்ல தெரிஞ்சவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருந்தாங்க. வெயிட் 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 வெயிட். இதுக்கப்புறம் நான் சொல்றேன். அப்படி ஸ்வீட் ஆர்டர் பண்ண வந்தது உங்க பாய் ஃப்ரெண்ட் சிவா. ஸ்வீட் ஆர்டர் பண்ண வந்தவரு உங்களை பார்த்து காதல் வயப்பட்டு உங்களை லவ் பண்றதுக்காகவே அடிக்கடி உங்க வீட்டுக்கு ஆர்டர் கொடுக்க வர்ற மாதிரியே வந்து உங்களை லவ் பண்ணாரு. உங்க அம்மாவும் உங்களை லவ் பண்ணதான் வந்தாருன்னு தெரியாம ரெகுலர் கஸ்டமரா வந்தவரை சொந்தக்காரங்களாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க லவ்வும் மேல மேல மேலன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா? இல்ல. இல்லையா? அவர் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. வீட்டுக்கே வந்தது இல்லையா? சரி, மேல சொல்லுங்க. ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் டெலிவரி பண்றதுக்காக என் 2 வீலர் எடுத்துட்டு போனேன். வெயிட் 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 வெயிட். இதுக்கு மேல நான் சொல்றேன். நீங்க அந்த டெலிவரி பண்ண போன இடத்துல அட்ரஸ் மாதிரி உங்க பாய் ஃப்ரெண்ட் வீட்டு ஃபங்க்ஷன்ல டெலிவரி பண்ணிட்டீங்க. இங்கிருந்து தான் உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டா?
இல்லையா? ம்ஹும். இல்ல. ம். சரி, நீங்களே சொல்லுங்க. அப்ப என் வண்டியில ஸ்வீட் காரெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு குடுக்க போயிட்டு இருந்தேன். ஒரு டர்னிங்ல திடீர்னு ஒரு கார் வேகமா வந்துச்சு. ரன்பீர், கோ ஃபாஸ்ட், மீட்டிங் டைம் ஆச்சு. பாஸ் போயிடலாம் பாஸ். என்ன பாஸ்? யாரு? யோ, அறிவில உனக்கு கண்ணன பொடனில வச்சிட்டு வர? மத்தவங்கள ரோட்ல வண்டி ஓட்ட வேண்டாமா? இவ்ளோ வேகமா வர? சாரிமா, தெரியாம நடந்துருச்சு. அர்ஜென்ட்டான வேலை. ஓ அர்ஜென்ட்டுக்கு என்ன வந்து ஆக்சிடென்ட் பண்ணுவியா? உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? எவ்வளவு ஃபாஸ்டா வந்து தெரியுமா? சாரிமா. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? ஆ, இப்ப எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? லட்டு, அதிரசம், ஜாங்கிரி, முறுக்குன்னு எல்லாமே மண்ணுல விழுந்து வீணா போயிடுச்சு. இதுக்கான ஆயில் செலவு 500 ரூபாய், என்னோட ஃபேமிலி கூலி 1000 ரூபாய், மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய். இதெல்லாம் யார் தருவா? அது காருக்குள்ள உட்கார்ந்திருக்கிற வெளியில வர சொல்லியா? ரன்பீர், வெயிட், இந்த வாட்டி நான் கரெக்டா சொல்றேன். வெளியே வந்த சிவா உங்களை பார்த்து உங்க மேல ஒரு லவ் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. சட்டுன்னு உங்க முன்னாடி வந்த சிவா அவரோட பிஏவோட நீங்க சண்டை போடுறத பார்த்து அவரோட பிஏவை பலார்னு அரைஞ்சு ஆ, அப்படியே உங்களை பார்த்து சாரிங்க, இது எங்க மிஸ்டேக் தான். என் டிரைவர் தான் பார்க்காம வந்துட்டான். ஐ எம் ரெடி சாரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் இல்ல. பின்ன வேற என்ன நடந்தது? மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய். இதெல்லாம் யார் தருவா? அது வந்து காருக்குள்ள உட்கார்ந்திருக்கிற வெளியில வர தெரியாம சொல்லியா? நடந்து போச்சுமா. ரன்பீர், பாஸ். என்ன ப்ராப்ளம்? பாஸ், ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பொண்ணு கொண்டு வந்த பலகாரம்லாம் கீழே கொட்டிடுச்சு பாஸ். ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்தா அப்படிதான் ஆகும். சரியான எல்போடா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? நான் எல்போடா? ஏயா நீ ராங் ரூட்ல வந்துட்டு ஏன் மேல தப்பு சொல்றியா? எவ்வளவு அநியாயமா பேசுறாங்க பாருங்க. கார் இருந்தா கண்டுமணி தெரியாம ஓட்டிட்டு வருவியா? எல்லாம் பணக்கார திமிரு. ஆ, ஆ, காலையில தண்ணி அடிச்சு வந்துட்டீங்களா? ஏய் பாஸ் சும்மா இருங்க, பப்ளிக். ரன்பீர், தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லு. எவ்வளவு லாஸோ அதை பே பண்ணிடலாம். ஓ இங்க பாருடா, லாஸ் சரி பண்ணிடுவாங்களோ? வண்டி ரிப்பேருக்கும் பலகாரத்துக்கும் சேர்த்து 5000 ரூபாய் ஆகும். ஏமா தலையில அடிபட்டு ரத்தம் வருதுமா? ரத்தமா? ஆமா, ரத்தம். ஏன்பா இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. பாஸ், பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள ஆஸ்பத்திரி கூட்டு போயிடலாம் பாஸ். ஐயோ, நாம எப்படி? பாஸ், பக்கத்துல தான் பாஸ் ஆஸ்பத்திரி இருக்கு, வாங்க ஒரு கை பிடிங்க. அப்போ உங்க 2 பேரோட காதல் கதை கார்ல போகும்போது தான் ஆரம்பிச்சது. மயக்கத்துல இருந்த நீங்க அவர் மடியில விழ, அவரு ஒரு வித ஏக்கத்துல உங்களை பார்க்க, அவரே உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக, டாக்டர் கிட்ட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி மொத்த ஃபீஸையும் அவரே கட்ட, உங்களுக்கு நினைவு தெரிஞ்சதும் அங்க இருந்த நர்ஸ் சிவாவை பத்தி உங்ககிட்ட பெருமையா சொல்ல, நீங்க அவரை கொஞ்சம் கருணையோட பார்க்க, அவரும் உங்களை லேசா பார்த்து சிரிக்க,
அப்படியே உங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறப்போ உடனே சாரி என் மேலதான் தப்புன்னு ஒரே நேரத்துல 2 பேரும் சொல்லி சிரிக்க இப்படிதானே உங்க 2 பேருக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. ஐயோ, என்னங்க இங்கேயும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகலையா? இல்ல. அப்ப என்னதாங்க நடந்துச்சு? ஹலோ ஹலோ ஹலோ, எங்க எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? அதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்ன? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிற? சாரி சொல்லு. சாரியா? ஆமா, நீ பண்ண தப்புக்கு சாரி சொல்ல வேண்டாம், சாரி கேட்டுட்டு போ. ஏய், நானும் அப்போல இருந்து பாத்துட்டு இருக்கேன். தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்க. உன் மேலே தான் தப்பு இருக்கு. ஒழுங்கா ஓடி போயிடு. ஓடி போயிடா. சாரி சொல்லாம உன்னை இங்க இருந்து போக விட்டுருவேன் நினைக்கிறியா? சாரி சொல்லிட்டு எனக்கு லாஸ் ஆன காசு கொடுத்தாதான் உன்னை இங்க இருந்து போக விடுவேன். ஏய், உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ண வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதை உன்னால திருப்பி தர முடியுமா? இந்த பார், இந்த கதையில வேற யாருக்கிட்டயாவது சொல்லிக்கோ. என் காசு கொடுத்துட்டு தான் நீ இங்க இருந்து கிளம்பணும். இல்லனா உன் வண்டி நம்பரை நோட் பண்ணி இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏய், என்ன பயமுறுத்துறியா? இதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. ஓ, உனக்கு அவ்வளவு திமிரா? இரு, நான் என்ன பண்றேன் பாரு. ஏமா இருமா இருமா இருமா, இந்தாம்மா உன் லாஸ் ஆன காசு. இந்தாம்மா வாங்கிக்கமா. பாஸ் ஏற்கனவே உங்ககிட்ட காசை கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்புறம் உன் ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டியாச்சு, போதுமா? முதல்ல இந்த போனை கட் பண்ணுமா, போலீஸ் அட்டன் பண்ணிட போறாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்னா இதுலதான் பேலன்ஸே இல்லையே. இப்படிதான் எங்க ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ கடைசி வரைக்கும் லவ்வே வரலையா? இல்ல. சரி, ஏன் எப்ப பார்த்தாலும் அங்க இருந்து லவ் வந்துச்சா இங்க இருந்து வந்துச்சான்னு கேட்டுட்டே இருக்கீங்க? ஏன் முதல் சந்திப்புல லவ் வரணுமா என்ன? முதல் சந்திப்பிலேயே லவ் வரணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களை பார்த்தா கண்டிப்பா முதல் சந்திப்பிலேயே லவ் வரும். அதனாலதான் அப்படி கேட்டேன். கண்டிப்பா சொல்றேன், உங்க சிவா உங்களை முதல்ல பார்த்தப்பவே உங்க மேல லவ் வந்திருக்கணும். அப்படி லவ் வரலனாலும் உங்க மேல ஒரு ஈர்ப்பாவது வந்திருக்கும். ஓஹோ, அப்ப முதல் தடவை என்ன பாக்குறப்பவே உங்களுக்கு என் மேல லவ் வந்திருக்கு. ஆனா அதை வெளியில காட்டிக்காம இருந்திருக்கீங்க. ஹலோ, என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தாங்க எனக்கே புரியுது. அப்ப இத்தனை நாள் ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? என்னது மறைச்சேனா? இல்ல, ஏன் மறைச்சீங்கன்னு அவரை நினைச்சு கேட்டேன். ஓஹோ. சரி, முதல்ல ஆரம்பிச்ச உங்க சந்திப்பு எப்ப காதலா மாறுச்சு? அத கண்டுபிடிக்கதான் மாமா நான் இத்தனை நாளா போராடிட்டு இருக்கேன். ஹலோ மீரா, உங்களை தான். என்ன சொன்னீங்க? எப்ப காதலா மாறுச்சுன்னு கேட்டேன். தெரியலங்க, அவர் கடைசி வரைக்கும் என்கிட்ட லவ் சொல்லவே இல்ல. லவ்வே சொல்லலையா? அப்புறம் எப்படி அவரு உங்களை லவ் பண்றாருன்னு கண்டுபிடிச்சீங்க? அவரோட கண்களும் அவரோட பேச்சும் தான் கண்டுபிடிக்க உதவி செஞ்சது. எப்படி? அவரோட கண்கள் பொய் சொன்னா துடிக்கும், அவரோட பேச்சு தடுமாறும். நான் எப்ப அவர்கிட்ட என்ன லவ் பண்றீங்களான்னு கேட்டாலும் அவரு இல்லைன்னு தடுமாறி தான் சொல்வாரு. அவரோட கண்கள் என்ன பார்க்க முடியாம துடிக்கும், அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். சான்ஸே இல்லைங்க. நீங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு மேட் ஃபார் ஈச் அதரா இருப்பீங்க. எஸ்.
டேய் இங்கே உட்காந்துருக்க பாரு ரெட் ஷர்ட்டு அவன் தான். கூட ஒரு பொண்ணு இருக்கு. குறுக்க வந்து அவளையும் சேர்த்து முடிச்சிடு. அவளும் எனக்கு பிரச்சனை தான். நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, முடிச்சுட்டு வந்து கூப்பிடணும். போ. ரொம்ப டேய் வாடா, interesting-ஆ இருக்குங்க. காலியா இருக்கு, வா உட்கார். வா. ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இங்க வந்து உட்கார்றீங்க? இது என்ன பிரதர் வம்பா இருக்கு? 2 சேர் காலியா இருந்துச்சு, வந்து உட்காந்தோம். இப்போ பஸ்ல 2 சீட்டு காலியா இருந்தா உட்கார மாட்டாங்க? ஹ, அந்த மாதிரி தான் பிரதர். பிரதர் நீ சாப்பிடு. ஹலோ, இது எங்க டேபிள். உங்க டேபிளா? நோ என்னடா தேடுறா? இல்ல சார் அவர் டேபிள்னு சொன்னாரு, அதான் அவர் பேர் எழுதியிருக்கான்னு பார்த்தேன். பேர் எதுவும் காணோமே. பிரதர், நாங்க 2 பேரும் கொஞ்சம் பர்சனலா பேசிட்டு இருக்கோம். கொஞ்சம் கிளம்புறீங்களா? ஓ ஓகே, சாரி பிரதர். பர்சனலா பேசிக்கிட்டு இருந்தீங்களா? சாரி 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 சிஸ்டர். ஆமா, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இந்த பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஓ, வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையா? என்னம்மா, பையன் உன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு ஃபிகரை உசார் பண்ணிட்டு உன்னைய காம்ப்ரமைஸ் பண்றானா? விடுமா, ஆளா இல்ல உனக்கு. நாட்டுல என்னை மாதிரி எத்தனையோ ஆம்பளைங்க தியாகம் பண்றதுக்காகவே இருக்கும். இவன் உன்னை கைவிட்டா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஏய், சார் 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 விடுங்க சார். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கண்ணா. தப்பா எதுவும் பேசாதீங்க. கொஞ்சம் நீங்க போறீங்களாண்ணா? சாரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டேய் வாடா. சார் நீங்க உட்காருங்க. உட்காருங்க சார். ஏன் மீரா என்ன தடுத்தீங்க? சார் இல்ல சார், சண்டையெல்லாம் வேணாம் சார். அவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க. அவங்க கூட மோதினா பிரச்சனை நமக்கு தான் சார். நீங்க எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க மீரா. நீங்க தைரியமா இருக்கணும். இல்லைன்னா இவன மாதிரி ஆளுங்க மட்டும் இல்ல, சாதாரண ஆளுங்க கூட உங்களை மிரட்டுவாங்க. என்ன மேடம், முடிஞ்சதா? டீல் ஓவரா? என்ன சொல்றா அந்த ஆளு? பிரேக்கப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க நாங்க 4 பேர் இருக்கோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எங்கள்ல நீ யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எங்க 4 பேரை நீ செலக்ட் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தாமா. ஏன்னா இந்த மகாபாரதத்துல பாஞ்சாலின்னு ஒருத்தி இருந்தாலாம். அவளுக்கு 5 புருஷங்களாம். சார் சார் வேணாம் சார். சார் 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 வேணாம் சார், சொன்னா மீரா, கேளுங்க சார். நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். சார் வேணாம் சார். என்ன பிரதர், அந்த பொண்ண வர சொன்னா நீ வந்திருக்க? இல்ல, அந்த பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சு. நான் மேட்ரு. 4 பேர் எனக்காக ரெடியா இருக்காங்க. அவங்கள யார் ஆம்பளைன்னு எனக்கு தெரியணும். கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களான்னு சொன்னுச்சு. உங்கள யார் ஆம்பளைன்னு சொல்றீங்களா? ஏய்!
ம். இந்த கத்தியில நான் கொடுக்கிற விஷத்தை தடவி குத்துனா குத்து வாங்கினவன் உயிர் பொழைக்கவே மாட்டான். ஏய்